ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட காலையில் எழுந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் கடன்னு பார்த்து 9:30 பார்த்திங்கன்னா வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா இடம் பார்த்துருக்கோம். ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. சீட் அங்கிட்டு இங்கிட்டு போட்டு வச்சுருக்கோம். அதனால் சரி இடத்துக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க அந்த இடத்துக்கு. உடனே நாங்களும் பார்த்திங்கன்னா அந்த இடத்த போய் பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். அங்கே வந்து கொஞ்சம் சினிமா நடிகர் வந்திருக்காங்க. அவங்களே நான் வந்து காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாடு எல்லாமே காலையிலேயே முடித்து எல்லாமே பண்ணி வச்சுட்டு தான் கிளம்பிட்டேன். நான் வந்து சுடிதார் தான் போட்டு போகலான்னு நினச்சேன். அப்புறம் சரி பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும் பார்த்திங்கன்னா, அதனால் சரி சாரியே கட்டிடுவோம் அப்படின்னு வச்சு நெக்ஸ்ட்டு அதோட சாரீ கட்டிட்டு ஆல்ரெடி நாங்கள் இடம் வாங்கியிருக்கோம். எங்கேன்னு பார்த்திங்கன்னா சாலிக்குடியில் ஹஸ்பண்ட் ஊரில் வாங்கியிருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு இப்போதைக்கு அங்கே போகிற மாதிரி சுச்சுவேஷன் அமையலாம். நாங்களும் போக விரும்பல இப்போதைக்கு. அதனால் சரி இங்கேயும் கொஞ்சம் இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா வீடு எல்லாருமே கொஞ்சம் சீட்டு போட்டு இங்கே தூத்துக்குடியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இடம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம அந்த இடத்த பார்க்க தான் எனக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் அவ்வளோவா இன்னும் அட்வான்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்மளுக்கு சீட்டு பணம் வரல. ஆஃபர் போட்டிருந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இங்கே தான் என்ன அந்த லாஸ்ட்டு எண்டுக்கு பார்த்திங்களா, அங்கே தான் பார்த்திங்கன்னா இடம் வாங்கியிருக்கோம். இப்போ வாங்க நான் யார் வந்திருக்காங்கன்னு காட்டுறேன். உடனே எல்லாருமே நல்லாவே பேசினாங்க. கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோவாலாம் இல்லை. கொஞ்சம் ஆள் நாங்கள் வந்து உடனே கிளம்பிட்டோம். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றாங்க பிரியாணி. அப்புறம் அவங்க வந்து இன்றைக்கி வாங்குறவங்களுக்கு டிவி அப்படி சொல்லியிருந்தாங்க. அட்வான்ஸ் பண்ணுறவங்களுக்கு எங்கள் மாமா தான் பார்த்திங்கன்னா 1,20,000 மேலே கட்டினால அவங்களுக்கு உடனே டிவி கொடுத்துட்டாங்க. நாங்கள் அன்றைக்கி காலைல தான் போய் பார்த்தோம். அட்வான்ஸ் பிடிச்சிருந்தனால அவனுக்கு அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்னும் எங்களுக்கு டிவி எல்லாமே மாட்டுறப்ப நான் வந்து சொல்கிறேன். இவங்க எல்லாருமே எங்களோட நல்லா பேசிட்டு ஃபோட்டோ எல்லாமே நல்லாவே எடுத்தாங்க. எல்லாருமே நல்லா என் பிள்ளை எல்லாருமே நல்லா தூக்கி வச்சு இது பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே இருந்துட்டு விஸ்வா வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படி சொல்லி எங்கள் அத்தை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவளை பற்றி இவங்க எல்லாருக்கூட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் இடத்துக்கு அட்வான்ஸ் புக் பண்ண போயிட்டோம். புக் பண்ணக்கப்புறம் சாரு டைலாக்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்துட்டு அப்புறம் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அதோட கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டைலாக்கை பாருங்கள். இப்போ வருவாங்க வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நீ உள்ள போய் கம்பி என்னணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு 1 2 3 4 5ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்புறம் நிப்பாட்டிடுவாங்க. உனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் தமிழ்லயே சொல்றேன்னு சொல்லுவாங்க. அந்த சீன் வந்துச்சா வரலையா? தென்றல்ல வரலையா? வந்துச்சா? இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லையா? அப்போ நிப்பாட்டிட்டு உனக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ்லயே சொல்றேன்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 8ன்னு சொன்னா போதும், வெட்டிட்டு வந்து நிப்பாங்க. நான் யார் தெரியுமா? என் பின்னாடி என்னன்னு தெரியுமா? சிரிச்சு பேசணும்னு அண்ணன் நினைக்கிறா? ஐயா நான் ஆக்ரோஷமான சாம்பலாயிருவேன் அப்படின்னு டயலாக பேசி முடிச்சோன்னே தெரிச்சு ஓடி போயிட்டான். வாமான்னு அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய், டாடா.